சத்தியமா அத நான் பண்ணல அண்ணி. யாரோ வேணும்னே என் ஐடியில போய் போட்டு விட்டுருக்காங்க. என்னடி கதை விடுற? அது எப்படி உன் அக்கவுண்ட்ல வேற யாராவது போய் போட முடியும்? மாட்டிக்கிட்டோன்னு மாத்தி பேசுறியா? ஐயோ சத்தியமா நான் இல்ல அண்ணி. அந்த வீடியோவை நான் போடவே இல்ல. குட் ஈவினிங் ரவுடி பேபிஸ். என்ன காவேரி, நம்ம போடாத வீடியோ நம்ம ஐடியில எப்படி வந்து அப்லோட் ஆச்சுன்னு உனக்கு ஒரே சஸ்பென்ஸா இருக்கா? நான் தான் அப்லோட் பண்ணி விட்டேன். என்ன நம்ம அக்கவுண்ட்ல இவ எப்படி வீடியோ அப்லோட் பண்ணான்னு ஒரே குழப்பமா இருக்கா? பெரிய லண்டன் மகாராணி அக்கவுண்ட் ஹேக் பண்ண முடியாம சேஃபா இருக்கிறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஹேக்கிங்னா என்னன்னு தெரியுமா? யூடியூப்ல போட்டு பார். ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இந்த மாதிரி ஏமாத்தி அவ வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கியே. சோ ஹே, நான் ஏதோ வில்லி மாதிரியும் நீங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி டயலாக் பேசுறீங்க. ஏண்டி இப்படி பண்ண தைரியம் இருக்க நீ? நியாயமா ரிஷி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எப்பா, நியாயத்தை பத்தி பேசுற ஆளை பாருங்கடா. அது ஒண்ணும் இல்ல, நான் போற பாதையில சும்மா கல்லும் முள்ளுமா விழுந்துட்டே இருந்துச்சா, எத்தனை நாளைக்கு நான் எடுத்து போட்டுட்டே இருக்கிறது? சமயத்துல அது நம்ம கைய கிழிச்சிருது. அதான் ஒரேடியா புல்டோசர் வச்சு கிளீன் பண்ணிட்டேன். இப்ப ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க இது வரைக்கும் 1000 பிளான் போட்டீங்க. கடைசியா என்னையே கொல்ல குரூப்பா பிளான் போட்டீங்க. ஆனா சிங்கம் சிங்கிளா ஒரு பிளான் போட்டுச்சு. அதுல சிக்கி செதறிட்டீங்க. மதுவோட மரண மாஸ் எப்படி இருந்துச்சு? இனி ரிஷி விஷயத்துல மூக்க இல்ல, மூச்சு காத்த கூட உள்ள நுழைக்க முடியாது. இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இனி எனக்கும் ரிஷிக்கும் நடக்க போற கல்யாணத்துல, அவ்வளோ ஏன் உனக்கும் பாலாஜிக்கும் நடக்க போற கல்யாணத்திலயும் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நீங்க பிளான் பண்ணி தான் நடந்ததுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்குதான் இந்த ஃபேஸ்புக் ட்ரீட்மெண்ட். சோ அம்மிங்க கிட்ட ஜாதகம் பார்த்து தேதி குறிக்க வரணும். இல்ல இதுதான் உங்களுக்கு டெட் எண்ட். இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அந்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. அப்புறம் துர்காவை அடிச்சு அவகிட்ட ஏதோ சொன்னியாமே. முதல்ல துர்காவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன், அப்புறம் என்ன விரட்டுறேன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. முதல்ல அவளை விரட்டுறேன், அப்புறம் ஒன்ன விரட்டுறேன். ஏய் ஏய், சி உன்ன இத்தனை நாள் நமக்கு இருந்த கனவை யார் கலைக்க நினைச்சாலும் நான் விட மாட்டேன். பாலாஜி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் அம்மா சொன்னா அப்படியே நடந்துருமா? இப்ப நாள் குறிக்கிட்டோம். அந்த லண்டன்காருக்கு நான் மொத்தமா நாள் குறிக்கிறேன். ஏய், முதல்ல அழுகை நிப்பாட்டு. எதிரிக்கு நம்ம பயந்துட்டோன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு பவர் கூடிடும். போ, ஆக வேண்டிய வேலை பாரு. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, ஒண்ணும் புரியல.
என்ன பாலாஜி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பரபரப்பா வேலை செஞ்சுட்டே இருப்ப. இப்ப லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி டல்லா உட்கார்ந்திருக்க. என்ன பாஸ் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ். லவ் ஃபெயிலியர் ஆனா பரவாயில்ல, வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆனா? அப்படி என்னடா நடந்துச்சு? பாஸ், காவேரிக்கும் எனக்கும் ஃபிக்ஸ் ஆன கல்யாணத்தை அம்மா மேடத்துக்கிட்ட பேசி நீங்க தான் நிறுத்தணும் பாஸ். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். இப்ப என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? ஃபர்ஸ்ட் காரணம், காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. செகண்டு, நீங்களும் காவேரி இருக்கிற வீடியோவை ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணா அதை வச்சு என்னை எல்லாரும் நல்லா கலாய்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? அதுவும் இல்லாம நீயும் ஏன்டா மத்தவங்க மாதிரி யோசிக்கிற? சின்ன வயசுல இருந்து நானும் காவேரியும் ஒன்னா இருந்தாலும் அவளை நான் ஃப்ரெண்டை தான் பார்த்துருக்கேன். அந்த ஃபேஸ்புக் வீடியோ 100% ஃபேக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் நான் யாருக்கு போய் புரிய வைக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட், காவேரியும் மதுவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா நான் துர்காவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை. விதி என்ன எழுதி வச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும். உனக்கு விதி காவேரி தான் எழுதி வச்சிருக்க. எங்க அம்மா அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் வேலையும் தர மாட்டாங்க. இது உனக்கே நல்லா தெரியுமே. அப்படிப்பட்டவங்க தான் வீட்டு பொண்ணு மாதிரி நினைக்கிற காவேரிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவெடுத்திருக்காங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படு. இந்த நிமிஷத்துல இருந்து என் காதலுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி துர்காவையும் ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு பிடிச்சி என் காதல் ஜெயிக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல பாலாஜி, என் காதலுக்கு தடையா இருக்கிறது காவேரியும் மதுவும் தான். அதுல காவேரிக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்கிறது மது தான். அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ மனசை மாத்திட்டேன்னா அப்புறம் எனக்கும் துர்காக்கும் இடையில எந்த ஒரு தடையும் இருக்காது. பாஸ், எனக்காக இல்லைனாலும் உங்க காதலுக்காக நான் காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாஸ். தேங்க்ஸ் டா. இவன் மூஞ்சும் முகர கட்டையும் ஏய், மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. அம்மா பார்த்தாங்க அப்புறம் எல்லாமே புட்டுக்கும். கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு. என்னம்மா அப்படி பாக்குற? என்னென்ன லவ் பண்றியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். மாமா மாமான்னு சொல்லி உண்மையாவே உனக்கு மாமா வாக்கிக்கிட்டல. என்னோட அன்பான பாசமலருக்கு நீதான் நேசமலராடா. அத நினைச்சா எனக்கு புளிப்பா இருக்கு. அம்மா, இந்த காவேரி பாலாஜி ஜோடி பொருத்தம் அமோகமா இருக்கு. சக்சஸ் மாமா. சிறப்பா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அதே போல ரிஷி மது 2 பேருக்கும் இருந்த கல்யாண தடை நீங்கிடுச்சு. அதா உனக்கு நன்றிமா. ஆக பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த மாசம் 14ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அப்பவே விசேஷத்தை வச்சுக்கலாம். என்ன வெறுப்பேத்தாதடா. ஏய், இவன் இல்ல
இதை விட பொருத்தமா எத்தனை ஜாதகம் வந்தாலும் உனக்கு பொருத்தமாக போறவன் ரிஷி மட்டும்தான். தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷப்படுறியா? அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதடி. என்ன மீறி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவும் முடியாது, வரவும் விட மாட்டேன். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததும் முதல் வேலை உங்க 2 பேரையும் துரத்துறது தான். அதுக்கு ரொம்ப நாள் இல்லை. அந்த டே ரொம்ப நாள் இல்ல. இதெல்லாம் உன்னாலதான் துர்கா. நீ இல்லைன்னா நான் எப்பவோ சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நின்னு சமாளிக்கிற விதைய நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஐயோ, இதுல நான் பண்ணது ஒண்ணுமே இல்ல மதுமா. உங்களோட வாழ்க்கை ரிஷி சாரோட தான் அமையும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் உன்னால ஒரு நல்லது நடந்துச்சுன்னு ஒத்துக்கவே மாட்டியே. காவேரி, எங்க வா. ஓ, பாலாஜி, மேடம், காவேரி என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் என்னன்னைக்கு காப்பாத்துவேன் மேடம். அந்த நம்பிக்கையில தான் நான் அந்த நேரத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் ஏதோ சப நாகரிகத்துக்காக காவேரி என் பொண்ணு மாதிரின்னு சொல்லல, மனசார சொல்றேன். என் பொண்ணுக்கு நான் என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாமே நான் காவேரிக்கு பண்ணுவேன். அதுக்கு மேல நீங்க வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுவும் நீங்க போய் அப்படி கேட்கலாமாம்மா? அவன் நல்ல நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். அவனுக்காக நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு பூர்ண சம்மதம் தாம்மா. ஏன் இவர் ரொம்ப நேரமும் ஒரு மாதிரியாவே இருக்காரு? என்ன பிரச்சனை? துர்கா எங்க போறா? ஹலோ, சொல்லு மச்சி. நாம பார்த்துட்டு இருக்கும் போது தானே ரூம்குள்ள போனாரு. அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு?
ஓம் க்ரீம் ரீம் க்ளீம் ஐம் காளி தேவியே. இந்த செவத்துல தான் மந்திரம் ஒலிக்கிற சத்தம் கேக்குது. காளி தேவியே, மதுவுக்கும் ரிஷிக்கும் நிச்சயதார்த்த நாள் குறித்தாகிவிட்டது. அதை தடுக்க என்ன பண்ணுவதென்று புரியாமல் நான் உன்னிடம் வழி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு புது சோதனையை கொடுக்கிறாய். மரப்பேழை எதற்காக தாயே என்னை விட்டு விலகி போகிறது? நான் என்ன தவறு செய்தேன்?